உங்க வீட்ல இனி போட்டு செய்யும்போது மறக்காம இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறி பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாஃப்ட்டான புட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாவே நம்ம தேங்காய் எண்ணெய்ல தான் செய்ய போறோம். ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம், பட்டை, சின்ன வெங்காயம் இது கூடவே காஞ்ச மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு கை அளவு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வந்து இந்த தேங்காய் எண்ணெய்ல வந்து வதங்கி வரணும். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம மிக்ஸியில வந்து அரைச்சு எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், சின்னதா கட் பண்ணி இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். மிளகு பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூட வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுண்டல் வந்து நான் ஏற்கனவே வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம வேக விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கொதி வரும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா வந்து இப்போ சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். சுண்டல் நல்லா மசீர அளவுக்கு இருக்கும் போது பேனில் சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் சேர்த்து நான் தனியாக அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக தேங்காய் எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் தளிச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். இந்த கடலைக்கறிக்கு சாஃப்டான புட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். மாவு பிணையும் போது நம்ம வந்து தண்ணி விட்டு பிணையணும். ஸோ நார்மல் வாட்டரே ஊற்றி பிணைங்க. கூடவே கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து பிணையும் போது பீச் மணல் மாதிரி இருக்கணும். ஸோ ஈரமாக இருக்கணும். ஆனால் கையிலேருந்து தண்ணி வடியக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக சாஃப்டான புட்டு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு நான் சூப்பராக சுண்டல் குழம்பும் வந்து ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன். இந்த ரீல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.